பவர்ஃபுல்லான டேல தான் நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்கெண்டும் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன டே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேரிங் டே. ஸோ வேர்ல்டு கேரிங். ஸோ ஒரு பர்சனுக்கு கேர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் லோன்லியா இருக்கும் பொழுதே வந்து ஹாப்பியா இருக்கேன். ஸோ நான் தனியா இருக்கிறப்போ சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஏன் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து யாராவது கேர் பண்ணிப்பாங்களா, அவங்கள ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிப்பாங்களாங்கிறதுல அவங்க தேடி தேடி அந்த மாதிரி ஒரு பர்சனை தேடி தேடியே அவங்களோட லைஃபே வெறுத்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து தனியாவே இருக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இனம் வரும்பொழுதுதான் அவங்க அந்த லோன்லி வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வேர்ல்டு கேரிங் டேவை பத்தி தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஜூன் 7 வந்து உலக கவனிப்பு தினம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை கேர் பண்றதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. அண்ட் அந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறதுங்கிறதும் வந்து எல்லாத்தாலையும் முடிகிற ஒரு விஷயமும் இல்லை. ஸோ எல்லாத்தாலையுமே எல்லாரையுமே கேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ கேர் பண்றதுக்குன்னு ஒரு தனி மனநிலைமை வேணும். ஸோ அதை பத்தி தான் அந்த டேவை நம்ம என்னென்ன மேல ஒரு அட்டென்ஷன் இருக்குங்கிற ஒரு நினைப்பு வரும். சோ நார்மலா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம டெய்லியுமே இருக்கோம், டெய்லியுமே ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்ம கிட்ட யாருமே எதுவுமே கேட்கலன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த நாளை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். நம்மள கேர் பண்ணி எப்படி இருக்கும் நம்ம அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இந்த டே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேவுடைய ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். 1997ல உலக கவனிப்பு தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா ஆரம்பிச்சு. பிரிகிரிட் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து 9 நாள் தான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கேரிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற இணையதளத்துல ஜூன் 7 1997 அன்னைக்குதான் இந்த டேவும் உருவாக்கப்பட்டுச்சு. சோ அந்த 9 days தான் அந்த பேபியோட வாழ்க்கை. சோ அதை நம்ம கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியவும் போறது கிடையாது. சோ கேர் பண்றாங்க பண்ணல எதுவுமே அதுக்கு தெரிய போறது கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிஸும் அந்த ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா அவங்க வந்து வருவாங்கங்கிற நம்பிக்கையில ரொம்ப அதிகமா வந்து கேர் பண்ணியிருக்காங்க. சோ அந்த கேரிங்க வந்து நினைவுபடுத்தணுங்கிறதுக்கு விதமா தான் இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க மேல கேர் பண்றதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. கண்டிப்பா சோ கேர் பண்றதுங்கிறது எப்பவுமே நார்மலான விஷயம் இல்ல. சோ இந்த டேவை பத்தினா இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கேரிங் டே. நம்ம அதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 1997ல பிறந்த ஒரு 9 நாள் குழந்தைய அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தான் தொடர்ந்து பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன சின்ன அக்கறைகள் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் இந்த கேரிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய வலைப்பின்னல் வந்து உருவானுச்சு. 2021ல உலகம் முழுவதுமே 45 மில்லியன் மக்கள் வந்து கேரிங் பிரிட்ஜை வந்து பார்வையிடுறாங்க. சோ இதுல வந்து 1900 பேர் வந்து நம்பிக்கை, கவனிப்பு, அன்பு இத பத்தின செய்திகளை ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே வந்து கேரிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற போர்ட்டல்ல வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் வந்து 2022ல முதல் உலக பாரம்பரிய தினம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபுல்லா எதை பத்தினா ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை கேர் பண்றாங்கன்னா அந்த கேரிங்ல எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. சோ நம்ம நார்மலா இங்க இருந்து போயிட்டு நான் வந்து உன்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பேன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கி தரோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறோம்னா யாரும் நம்மள அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. சோ எந்த இடத்துல வந்து கேரிங் வந்து நம்பப்படும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு பாத்திரமா இருந்தா மட்டுமே, நீங்க உங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கிறப்ப மட்டும்தான் அந்த கேரிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். சோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் கேரிங்கை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. யாரு வேணாலும் நம்ம கேர் பண்ணலாம், யாராவது கேர் பண்ணுவாங்களா? சோ கண்டிப்பா இல்ல. யாருமே அந்த மாதிரி அக்செப்ட் பண்ற ஆளுங்க கிடையாது. சோ எந்த லெவலுக்கு நம்ம ஒரு பர்சனை கேரிங் பண்ணோம்னா
அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மள நம்பினா மட்டும்தான் நம்ம அந்த பர்சனை வந்து கேரிங்கே பண்ண முடியும். ஸோ அந்த கேரிங் அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கையால உருவானதுதான் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து அக்கறை காட்டுறது அப்படிங்கிறது யாரு மேல வேணாலும் ஒரு சமூக சோசியல் மென்டாலிட்டியில கூட வந்து நம்ம அக்கறை காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து www.worldcaringday.organization அப்படிங்கிறதுல ORG அப்படிங்கிறதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேவுடைய ஒரு கால வரிசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜூன் 7, 1997 புதுசா ஒரு பெண் குழந்தை பிறக்குது பிஹேட் அப்படின்னு. ஸோ அதோட ஆரோக்கிய பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காகவும் அது 9 நாள் தான் வாழுது. அது இன்னொரு விஷயமா இருந்தாலுமே அதை பத்தின கேரிங் பிரிட்ஜ்ல அதை எவ்வளவு கேர் பண்றாங்கிற விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 9 நாள் தான் அந்த குழந்தையோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த உலகத்துல அந்த குழந்தை வந்து 9 நாள் வந்து இருக்க போகுது இல்லைங்களா. ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை வந்து அந்த கேரிங் மூலியமா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து டிசம்பர் 1997 ஆண்டோட இறுதியில கேரிங் பிரிட்ஜ்ல 50 தனிப்பட்ட வலைத்தளங்கள் வந்து இருந்திருக்கு. அது வந்து 4900 வருகைகளை வந்து வச்சிருக்கு. 2004 caringbridge.org. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து $5 லட்சம் மில்லியன் வந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்து அந்த கேரிங் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்த அந்த டொனேஷன்ஸ் அமௌண்ட் அது எல்லாமே. ஸோ ஆகஸ்ட் 2013 கேரிங் பிரிட்ஜ் நிறுவனம் வந்து மெகர்விங் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாங்க. அது வந்து ஹோப் கன்கயர்ஸ் ஆல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹீலிங் ஃப்ரம் கேரிங் பிரிட்ஜ். ஸோ அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த புக்ஸ் ஃபுல்லாவே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு பர்சனை ஒரு எப்படியாப்பட்ட பர்சனா இருந்தாலும் அந்த பர்சனை எந்த மாதிரி ஒரு லவ் வந்து சேஞ்ச் பண்ணுது, எந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து அந்த ஹீலிங் வந்து பண்ணுது. ஸோ அதுதான் நான் இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆர்ஜேலையும் நிறைய தடவை அதை சொல்லியிருப்பேன். ஸோ உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்புதான். ஸோ எந்த லெவலுக்கு நம்ம ஒரு பர்சனை அன்பு கொடுத்து ஏமாத்துறோமோ அதை விட வந்து ஒரு கொடிய ஆயுதம், அதை விட அந்த வைக்கிறதுக்கோ இல்ல அந்த பர்சனை வந்து நம்ம வந்து கத்தியோட எல்லாம் குத்த தேவையில்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் போதும். அன்பு காட்டி ஏமாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் கண்டிப்பா அவ்வளவுதான் அந்த இடத்துலயே விழுந்துருவாங்க. ஸோ அதை விட ஒரு பெரிய ஆயுதம் வந்து தாக்குறதுக்கு எதுவும் இருக்காது. அட் த சேம் ஒரு பர்சனை ஹை லெவலுக்கு உலகத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு டாப் 10 லெவலுக்கு கொண்டு போறதுமே அதே அன்பு தான். ஸோ அன்பு அப்படிங்கிறது எல்லாமே பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேவை வந்து நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கதைகள். ஸோ இந்த worldcaring.com இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல நீங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து சமாளிச்சீங்க, உங்களை யார் கேர் பண்ணாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். ஸோ நேசிப்பவருக்கு வந்து நீங்க எல்லாமே உங்களை நேசிக்கிறவங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட டைம் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை பத்தின ஏதாவது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுல உங்களோட ஸ்டோரிஸையுமே நீங்க போடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இன்னும். பட் நீங்க எப்படி இதை செலிப்ரேட் பண்ணலாங்கிறது தான். ஸோ அதை பத்தின ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. This is T's Live, we care, we share, we are on air. Welcome back to the show. This is T's Live, we care, we share, we are on air. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கேரிங் டே. ஸோ இந்த டேவை பற்றின 5 விஷயங்கள். ஸோ உங்கள் அன்புக்குரியவங்கள நீங்கள் கவனிச்சுக்கக்கூடிய 5 விஷயங்கள். ஸோ அதுவும் ஒருத்தவங்களை அன்பு செலுத்துறதுனாலையும் ஒருத்தவங்க மேலே கேரிங்காக இருக்கிறதுனாலையும் அவங்க லைஃப்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் எப்படி இருக்கிறாங்க உள்நோக்கமா. ஸோ அவங்க கிட்ட வந்து நார்மலா எப்படி இருக்கீங்க. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு வேர்ட் போதும் அவங்களோட லைஃப்ல வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த குறைய வந்து தீர்த்துரும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அன்புக்குரியவங்களை தூண்டுற விஷயங்கள் என்னென்னவோ. ஸோ அவங்களோட ஒரு சில உணர்திறன்களா இருக்கலாம், எமோஷன்ஸா இருக்கலாம். அது தப்பு தானே தெரிஞ்சிருந்தும் நீங்க கம்முன்னு இருக்காதீங்க. அவங்க கிட்ட அதை எடுத்து சொல்லுங்க. அவங்களோட மனநிலைமையை வந்து மாற்றுங்க. அப்படி அவங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேர் சூசைட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ சூசைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த சூசைடுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன காரணம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான். ஸோ அது வந்து ரொம்ப ஹை லெவலா போற பொழுதுதான் இப்போ கடன் பிரச்சனையாவே இருக்கட்டுமே. ஸோ அதுல எதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்னால ஐயோ அப்படின்றதுனால. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உன் கூட நான் இருக்கேன்னு அந்த ஒரு வார்த்தை ஜஸ்ட் அது உண்மையோ பொய்யோ அதை சொல்றதுக்கு கூட வந்து யாருமே
சோ அந்த ஒரு காரணத்துலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த சூசைட் அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்லணும்னா யாருமே வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிறது இல்ல. சோ ஒரு மனநிலைமை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சாகிறதுக்கு அந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்குன்ற அந்த ஒரு 2 காரணம், அந்த ஸ்ட்ரெஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியாம இது பண்றாங்க. பட் இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது. சோ அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டுட்டே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்றதுக்கான காரணம்ங்கிறதே ஒண்ணு கூட இல்ல. சோ அதான் சொல்லணும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களை கேர் பண்ணுங்க, அவங்களோட தேவைகளை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா நீங்க எத்தனை நாள் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க பேசுவீங்க? சோ அது உங்களுக்கே கணக்கு தெரியாது. நம்ம எப்பயாவது தானே பேசுவோம். சோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பேசுங்க டெய்லியுமே. அண்ட் வந்து எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. சோ அது பிஸியா இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும், அது ஓகே. பட் இருந்தாலுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் டைம் அப்படிங்கறத வந்து ஒதுக்குங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மனநிலைமையில எந்த லெவலுக்கு இப்போ ஒரு காலத்துல நம்ம சின்ன வயசுல நம்மளே கூட ஒரு சில டைம் நம்ம ஏன் இருக்கணும், நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடலான்ற சுச்சுவேஷன் எல்லாத்தோட லைஃப்லயுமே வந்திருக்கும். சோ இப்ப அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம்னா ச்சே இதுக்காகவா நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதை பத்தின ஒரு சில டிப்ஸை வந்து நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. சோ வாழ்றதுக்கு 1000 வழி இருக்கிறது. சோ சாகிறதுக்குமே இப்ப 1000 வழி இருக்கு. பட் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே சாகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே இல்ல. சோ யார் யாரெல்லாமோ உலகத்துல வாழ்றாங்க, நம்ம ஏன் எந்த தப்புமே பண்ணாம எவ்வளவோ பேர் இந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு சோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்போம். நம்ம ஏன் போய் அதெல்லாம் சாகணும்? ஸோ சாகணும்னு எந்த அவசியமுமே இல்லை. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச லெவலுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து வாழலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் லைஃப் வி கேர் வி ஷேர் வி ஆர் அட் ஏர்.